நித்யானந்தம். நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோடைய ஒரு குருவான யோகிராம் சுரத்குமார் அவர்களுடைய ஜீவ சமாதியில தான் இருக்கும். சுவாமி நிறைய விஷயங்கள் வந்து சத்சங்கத்துல யோகிராம் சுரத்குமார் சுவாமியை பத்தி விசிறி சுவாமிகள்னு சொல்லுவாங்க. இவரை பத்தி நிறைய சுவாமியுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு சிலவற்றை உங்களோட நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன். ஒரு தடவை இவங்க சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த பீடி பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அதாவது ஞானம் அடைந்ததுனால அவர்களுடைய அந்த பீடி பிடிச்சு புகை விடுறது வந்து அந்த ஸ்மெல்லே இருக்காதுன்னு சாமி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பீடி இழுத்து விடக்கூடிய அந்த புகையானது அந்த ஸ்மெல் இருக்காதான். அதே மாதிரி அவரு பீடி பிடிச்சிட்டு பக்கத்துல நாய் இருக்குமா, அந்த நாயில கை வச்சா அது மேல கை வச்சா அது புகை விடுமா. இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை வந்து சாமி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தடவை பீடி பிடிச்சிட்டு இருக்கும்போது சாமி கிட்ட வந்து கொடுத்தாராம், இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமிக்கு வந்து எப்பவுமே சாமி வந்து குரு ஒண்ணு சொன்னா அதை அப்போ உடனே செய்யக்கூடிய நபர் தான் நித்யானந்த பரமசிவன் சுவாமிகள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரு விசிறி சுவாமிகள் வந்து பீடி கொடுக்கும்போது அவருக்குள்ள அந்த ஆர்த்தடாக்ஸ்ன்ற அந்த ஒரு விஷயம் வந்து அவருக்குள்ள அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தடையா இருந்து அவர் அதை மறுத்துட்டாராம். நான் எனக்கு இந்த பழக்கம் இல்லை, நான் இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுத்துட்டாராம். ஸோ இது அவருக்குள்ள ஒரு நெருடலாவே இருந்திருக்கு. அன்டில் அவர் வந்து பாத்தீங்கன்னா காஷில மணிகர்ணிகா காட்டுல அவர் வந்து அந்த டெத் மெடிடேஷன்ல, அதாவது உடல் கடந்த எப்படி ரமண மகரிஷிக்கு அந்த அனுபவம் நடந்தோ அதே மாதிரி சுவாமிஜிக்கும் அந்த அனுபவம் நடந்திருக்கு. அந்த உடலை விட்டு அந்த ஆன்மா பிரிந்து அந்த உடலை பாக்குற மாதிரி அந்த டெத் மெடிடேஷனுக்குள்ள அவர் போகும் பொழுது அந்த ஞான வெளிப்பாடு நடக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்குள்ள இன்கம்ப்ளீஷனா இருந்து அவருக்குள்ள இருந்து அந்த ஆன்மாவானது பிரியாம தடையா இருந்திருக்கு. அப்போ அருகையில அவருக்கு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த சில பிணங்களுடைய அந்த புகையை உள்ளிழுத்து அதை வெளிவிட்டு அவர் அந்த கம்ப்ளீஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ்க்குள்ள போகும்போது தான் அவருக்குள்ள அது சுமூகமான அந்த அனுபூதி நடந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த பரிவராஜகம்லாம் முடிச்சுட்டு திரும்பி திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு சுவாமிகளை விசிறி சுவாமிகளை பார்த்து அவர்கிட்ட இதை பத்தி சொல்லி இப்ப நீங்க கொடுங்க நான் அதை பண்றேன்னும் போது அப்ப விசிறி சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, ஒரு கதவு ஒரு தடவை தான் திறக்கும், மறுதடம் திறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சுவாமிஜி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் வந்து இப்ப ஜனன்ராஜ் ஐயா சொல்லுவாரு. ஆக்சுவலாங்க சாமி வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம், இங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு அம்மா அவங்களுடைய வீட்டுக்காரருக்கு வந்து டிபி. அந்த காலகட்டத்துல டிபிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்காத காலகட்டம். ஸோ நிறைய பேர் இறந்துட்டு இருந்த காலகட்டம். அவருக்கு டிபி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்தாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அப்போ வந்து இது மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து இவர் யோகிராம் சுரத்குமார் அவருடைய பாதத்துல விழுந்து இந்த மாதிரி டிபி வந்திருக்கு அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பர்சன் வந்து அந்த நபர் வந்து கொஞ்சம் காலகட்டத்திலேயே இறந்துட்டாரு. ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயே இறந்துட்டாரு. வீட்டுல அந்த பிணம் போட்டு என்ன சடங்கு செய்யணுமோ செஞ்சு அதை எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க இருந்து சுடுகாட்டுக்கு. அதாவது எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவும் வந்து அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஓடி வந்து விசிறி சுவாமிகளும் வந்து அந்த சுடுகாட்டிலேயே தான் உட்கார்ந்து இருந்தார். அவர் எப்பவுமே அங்கதான் நிறைய நேரங்கள் செலவு பண்ணுவாரு. சாமிஜியும் அவர் கூட இருந்து நிறைய விஷயங்கள் அங்கதான் நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பெண்மணி யார் வந்து பிளெஸிங் கேட்டாங்களோ அவங்க வந்து இவங்க யோகிராம் சுரத்குமார் பாதத்துல வந்து அவங்களுடைய மாங்கல்யத்தை வச்சாங்களாம். இப்படி கழுத்துல இருந்து இப்படி வச்சாங்களாம். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் எதுக்கு திருப்பி வர அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. செத்து போயிட்டாரு சாமி அப்படின்னாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க யூஸ்வலா வந்து பிணம் வந்து சுடுகாடு வெறியும் வந்து ஹரிச்சந்திரா கோவில் வெறியும் வந்து ஒரு டைரக்ஷன்ல எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல தலையை திருப்புவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துட்டு அவரோட தலையும் திருப்பிட்டாங்க சாமி அப்படின்னோடனே, நான் திருப்பிட்டேன், அவனுங்களை திருப்ப வேணான்னு சொல்லு அப்படின்னு அந்த இவர் சொல்றதுக்கும் அந்த பிணம் வந்து அந்த தலையை திருப்புற நேரத்துல வந்து பட்டுன்னு அவர் எழுந்து உட்காரவே மொத்தம் அந்த இதுவுமே வந்து பாடையே அப்படியே போட்டுட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு பயந்து போயிட்டாங்களாம். ஏன்னா இவ்வளவு சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் வந்து உயிர் பெற்று எழுந்து உட்கார்றாருன்றதுனால. அதுக்கப்புறம் இந்த அம்மா அவரை பார்த்துட்டு ஓடி போய் அவரை அழைச்சிட்டு வந்து 2 பேரும் வந்து யோகிராம் சுரத்குமார் சாமியோட அவருடைய பாதத்துல விழுந்தவொடனே அவர் வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னுடைய உயிரே வந்து நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ
அப்போ பகவான் சொல்லியிருக்காரு, மறக்காதடா, மறக்காத, அவ்வளவுதான். அந்த நன்றி மறக்காத இருக்க தன்மையில வாழ கத்துக்கணும் அப்படின்றதான் வந்து அவரு சொல்லியிருக்காரு. நித்யானந்தம் விசிறி சாமியை பற்றி, சாமி வந்து 2009 ஐஏ கிளாஸ் அப்போ நம்ம ஆசிரமத்தை பெங்களூர்ல ஐஏ கிளாஸ் அப்போ எல்லாருக்கும் இது பண்ணப்போ எனக்கு நான் அப்போ ஷேர் பண்ணிக்கிட்டப்ப நாங்களும் அங்கே உட்காந்துருந்தோம். வாலிண்டர் கூப்பிட்டு உட்கார வச்சிருந்தப்ப எங்களுக்கு சொன்ன இது சாமி வந்து சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி சுடுகாட்டில் உட்காந்துருந்தாங்களாம். ஒரு வாட்டி சாமி அவர் வந்து சுருட்டு பற்ற வைக்கிறப்ப அந்த நெருப்பு எடுத்துடுவான்னு சொன்னாராம். சாமி போய் எடுத்துட்டு வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்ததும் அவர் பற்ற வச்சுட்டு எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சிருக்கண்ணு அப்படின்னு சொன்னாராம். அப்ப சாமியை போய் எடுத்துட்டு போய் வைக்கிறப்ப பார்த்தா எரிஞ்சிட்டு இருந்த பிணத்துடைய இது காலம் ஆண் போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு ஏன்டா சத்தம் போடுற அப்படிங்கிறதுக்கு அப்போ வந்து சாமி சொன்னாங்க, இது மாதிரி பிணம் எரிஞ்சிட்டு இருந்த அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சாமிக்குள்ள இருந்த அந்த பயம், மரண பயம்ன்றது போச்சான். இந்த மரண பயம்ன்றது என்னன்றது, அந்த பயம்ன்றது சாமிக்குள்ள இருந்து போனதுன்ட்டு சாமி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவர் கூட இந்த நாய் இருக்கு சொன்னார் இல்லையா, சாமிக்கு அவர் விஸ்வசாமியார் ஐயாவுக்கு வந்து அவருக்கு சுருட்டு தேவை ஆகி போச்சுன்னா நேரா போய் கடையில நிக்குமா. அந்த கடையில போய் நின்றுச்சுன்னா அவருக்கு சுருட்டு தேவைன்னு சொல்லி அந்த கடைக்காரங்க அதுக்கிட்ட கொடுத்துருவாங்களாம். அது நேரம் எடுத்து வந்து சாமிக்கு கொடுத்துருமா. இதுதான் சாமி வந்து ஷேர் பண்ணது. நான் நித்யானந்தம் தேர் முட்டிக்கிட்ட வந்து சாமி யோகி ராம் சுரத்குமார் அவர்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்லாம் படிச்சு என்னென்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவார். ஏன்னா இவர் சூரத்துலேருந்து வந்தவர்னா தமிழ் தெரியாது. நம்ம சாமி தான் தமிழ் பத்திரிகை பூரா படிச்சு இது போல நாட்டு நடப்பு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு யோகி ராம் சுரத்குமாருக்கு விளக்குவாராம். நம்ம சாமி தேர்முட்டி பக்கத்துல உட்காந்து டெய்லி படிப்பாராம் நியூஸ் பேப்பரை நம்ம சாமி. பரிவ்ராஜக யாத்திரை. ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பதிவு செய்யுங்கள்.